வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாங்கள் பிரியாலால் சுந்தரம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சிவனொலி பாதமலைக்கு யாத்திரை சென்ற ஐவர் நாவலப்பிட்டிய பகுதியில் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. ஜெனிவா மனித உரிமை பேரவை அமர்வுகளின் இலங்கை குழுவிற்கான தலைவராக அமைச்சர் மஹிந்த சமரசிங்க மீண்டும் தெரிவு. வடமத்திய மாகாண ஆயுர்வேத ஆணையாளர் ஆசிட் வீச்சுக்கு உள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதி. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் கிழக்கு மாகாண ஆதரவாளர்களுக்கிடையே மோதல், காயமடைந்த தவிசாளர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். நாவலப்பிட்டி வெலிகம்பல பாலத்திற்கு அருகில் மகாபலி கங்கையில் நீராடச் சென்ற 5 இளைஞர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். கம்பளை வடதெரிய பிரதேசத்திலிருந்து சிவனொலி பாதமலைக்கு சென்று கொண்டிருந்த சிலரே இவ்வாறு விபத்துக்கு இலக்காகியுள்ளனர். நியூஸ் ஃபர்ஸ்டின் ரிப்போர்ட்டர் சஜித் அனுராதா கொண்டு வரும் அறிக்கை அடுத்து. கம்பளையிலிருந்து சிவனொலி பாதமலைக்கு சென்ற இளைஞர்கள் சிலர் வெள்ளிகம்போல பாலத்திற்கு அருகில் நீராட சென்று நீரில் மூழ்கியுள்ளனர். இந்த 5 சடலங்களையும் பிரதேச மக்கள் ஒன்றிணைந்து மீட்டனர். நான் நியூஸ் ஃபர்ஸ்டின் ரிப்போர்ட்டர் சஜித் அனுராதா. ஜெனிவாவில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் பங்கேற்க உள்ள இலங்கை பிரதிநிதிகள் குழுவின் தலைவராக பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை பிரதிநிதிகள் குழு எதிர்வரும் திங்கட்கிழமை ஜெனிவாவிற்கு செல்ல உள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்றிரவு ஜெனிவாவில் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் பங்கேற்க உள்ள இலங்கை பிரதிநிதிகள் குழுவின் தலைவராக அமைச்சர் மஹிந்த சமரசிங்கவை நியமித்ததாக பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் தெரிவிக்கின்றது. அதன் பிரகாரம் எதிர்வரும் 27ஆம் தேதி இலங்கை நேரப்படி மாலை 4:20க்கு ஜெனிவா கூட்டத்தொடரில் தாம் உரையாற்ற உள்ளதாக அமைச்சர் மஹிந்த சமரசிங்க கூறினார். இலங்கையின் மனித உரிமை நடவடிக்கைகளின் தரம் தொடர்பில் சர்வதேசத்தை தெளிவூட்ட எண்ணியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிடுகின்றார். கற்றுக்கொண்ட மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளின் அமலாக்கம் தொடர்பிலும் அவர்களுக்கு தெளிவூட்ட எதிர்பார்த்துள்ளதாகவும் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து வெளியிட்ட அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஜெனிவாவில் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் பங்கேற்க உள்ள பிரதிநிதிகள் குழுவின் உறுப்பினர்கள் தொடர்பில் நாம் கேட்டபோது இந்த குழுவில் உள்ள ஒரே ஒரு அமைச்சர் தாம் என அவர் கூறினார். அந்த குழுவில் ஏனைய உறுப்பினர்களாக சட்டமா அதிபர்கள் திணைக்களம் மற்றும் வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகள் உள்ளடங்குவதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை ஜெனிவாவில் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் எந்தவொரு அரசியல் பிரதிநிதியும் பங்கேற்பதில்லை என இதற்கு முன்னர் கருத்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. எதிர்காலத்தில் இந்த பிரதிநிதிகள் குழுவில் அரசியல்வாதிகள் உள்ளடக்கப்பட அல்லது உள்ளடக்கப்படாமல் இருப்பதற்கு இடம் உள்ளது என இது தொடர்பில் நாம் வினவிய போது ஜனாதிபதி ஊடக பேச்சாளர் மொஹான் சமரநாயக்க குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் பங்கேற்கும் ஏனைய உறுப்பினர்கள் யார் என இந்த சந்தர்ப்பத்தில் கூற முடியாது எனவும் ஜனாதிபதி ஊடக பேச்சாளர் மேலும் சுட்டிக்காட்டினார். இம்முறை நடைபெறவுள்ள மனித உரிமை பேரவை அமர்வு தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டார். 2013ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் அமர்வுகளில் இலங்கைக்கு பாரிய பிரச்சனைகள் ஏற்படும் என நாம் எதிர்ப்பு கூறுகிறோம். கடந்த வருடம் சுமார் 50 பேரை அனுப்பினர். சம்போ சைஸில் குழுவினரை அனுப்பி கடுமையாக போரிட்டனர். இம்முறை யார் செல்வார் என்று கூறவில்லை. எங்கே செல்வது என்றும் தெரியவில்லை. என்ன நிகழ்ச்சி என்றும் தெரியாது. தோல்வியை முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் இன்று இலங்கை உள்ளது. நடப்பது நடக்கட்டும் என்று உள்ளனர். எனினும் நாட்டு மக்களும் நாட்டின் பொருளாதாரமுமே இந்த அனர்த்தத்தை எதிர்கொள்ள வேண்டும். இலங்கை தொடர்பாக அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகளினால் சமர்ப்பிக்கப்பட உள்ள பிரேரணைக்கு ஆதரவு வழங்குமாறு காங்கிரஸ் கட்சியின் தமிழக மாநில உறுப்பினர்கள் சிலர் இன்று பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.
இலங்கையில் மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளமை தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் அமெரிக்காவினால் கொண்டுவரப்பட்டுள்ள பிரேரணைக்கு இந்திய அரசாங்கம் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என இந்த உறுப்பினர்கள் பிரதமரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தி ஹிந்து ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த முறை நடைபெற்ற ஜெனீவா கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணையின் பிரகாரம் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையின் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவும் காங்கிரஸ் கட்சியின் தமிழக மாநில உறுப்பினர்கள் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளனர். ஆசிய மெய்வல்லுநர் போட்டிகளை தமிழகத்தில் நடத்த முடியாது என்று தமிழக முதல்வரின் முடிவு தவறானது என இந்திய காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. இந்த போட்டிகளில் இலங்கை வீர வீராங்கனைகள் கலந்து கொள்ள உள்ளதை 3 வருடங்களுக்கு முன்னதாகவே தமிழக முதல்வர் அறிந்திருந்ததாக காங்கிரஸ் கட்சியின் மக்களவை உறுப்பினர் மணிசங்கர் ஐயர் பிபிசி தமிழோசைக்கு தெரிவித்துள்ளார். இலங்கை வீர வீராங்கனைகளின் வருகையை ஜெயலலிதா ஜெயராம் அப்போதே நிராகரிக்காமல் தற்போது இத்தகைய முடிவுக்கு வந்துள்ளமை பொருந்தாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக அரசின் இந்த முடிவினால் இந்திய மத்திய அரசின் மீதான நம்பகத்தன்மைக்கு பாதிப்புகள் ஏற்படாது எனவும் மணிசங்கர் ஐயர் வலியுறுத்தியுள்ளார். தம்மை தனிப்பெரும் தமிழராக காட்டுவதற்கு தமிழக முதல்வர் முற்படுவது அரசியல் லாபம் கருதிய ஒரு செயற்பாடாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இது ஒட்டுமொத்த இந்தியாவின் முடிவல்ல எனவும் மாறாக ஒரு மாநில முதல்வரது தனிப்பட்ட தீர்மானமாகும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை எதிர்வரும் ஜூலை மாதம் சென்னையில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய மெய்வல்லுநர் போட்டிகளில் இலங்கை வீர வீராங்கனைகள் பங்கு பெற்ற இடமளிக்கப் போவது இல்லை என தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் தெரிவித்துள்ளார். இலங்கையின் விளையாட்டு வீரர்களின் வருகையை தமிழக மக்கள் விரும்பவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை தொடர்பில் பாரதிய ஜனதா கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளமை காரணமாக இந்திய பாராளுமன்றத்தின் அமர்வுகள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டன. இந்த எதிர்ப்பினால் இந்திய பாராளுமன்றத்தின் மக்களவை மற்றும் மாநிலங்களவை என்பவற்றின் சபை அமர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாராளுமன்றத்தில் தமிழ் உறுப்பினர்கள் சிலர் இலங்கையின் மனித உரிமைகள் தொடர்பில் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. ஹைதராபாத்தில் நேற்று இடம்பெற்ற குண்டுவெடிப்பு தொடர்பிலும் பாராளுமன்ற அமர்வுகளின் போது எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். வடமத்திய மாகாண ஆயுர்வேத ஆணையாளர் மீது அசிட் வீச்சு மேற்கொண்ட சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக விசேட போலீஸ் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அசிட் வீச்சிற்கு இலக்காகி காயமடைந்த ஆணையாளர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு கண் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். அனுராதபுரம் தர்மபால மாவட்டத்தில் அமைந்துள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் வடமத்திய மாகாண ஆயுர்வேத ஆணையாளர் டாக்டர் குமார் அல்விஸ் மீது இன்று அதிகாலை அசிட் வீச்சு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. சிகிச்சைகளுக்காக வருகை தந்த இருவரினால் இன்று அதிகாலை 4:50 அளவில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தாக்குதல் மேற்கொண்டுவிட்டு அவர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். அச்சுறுத்தலுக்கு மத்தியில் அவர் சேவையாற்றினார். ஒழுங்குமுறைப்படி அரசு சேவையை முன்னெடுக்கும் அதிகாரி அவர். நேர்மையாக கடமையாற்றுபவர். அவரின் இந்த நடவடிக்கைகளை பொறுக்க முடியாது. இன்று இவ்வாறானதொரு மோசமான ஆசிட் வீச்சு தாக்குதலை அவர் எதிர்கொண்டுள்ளார். அசிட் தாக்குதலுக்கு இலக்காகி காயமடைந்து குமார அல்விஸ் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு கண் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். விசேட வைத்திய நிபுணர்கள் அவரை பரிசோதித்து தேவையான சிகிச்சைகளை வழங்கியுள்ளனர். அவரது கண்கள் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. எனினும் சிகிச்சைகளை ஆரம்பித்துள்ளோம். சிகிச்சைகளை சாதாரண முறையில் மேற்கொண்டு வருகின்றோம். எதிர்காலத்திலேயே கண்களின் நிலை குறித்து கூற முடியும். இதேவேளை இந்த தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த அனுராதபுரம் ஆயுர்வேத வைத்தியசாலையின் ஊழியர்கள் உள்ளிட்ட சிலர் இன்று முற்பகல் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். ஆயுர்வேத வைத்தியசாலை முன்றலில் எதிர்ப்பை வெளியிட்ட சிலர் பேரணியாக அனுராதபுரம் நகர் மத்திக்கு சென்றனர். உடனடியாக விசாரணைகளை மேற்கொண்டு இந்த நபர்களை கைது செய்ய வேண்டும். இதற்கு முன்னரும் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. இன்று வரை எவரும் கைது செய்யப்படவில்லை. தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொள்கின்றனர். அந்த நிலைமை இந்த சம்பவத்திலும் ஏற்படுவதற்கு இடமளிக்க வேண்டாம். இந்த சம்பவம் தொடர்பில் சிலரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான பிரசாந்த் ஜாக்குடி தெரிவித்தார். யுத்தம் முடிவடைந்து 3 ஆண்டுகள் கடந்துள்ளன. கொடிய யுத்தம் அநேகமானவர்களை ஏதோ ஒரு வகையில் பாதித்திருக்கின்றது. யுத்தத்தில் நேரடியாக பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தினை யாழ்ப்பாணத்தில் நமக்கு சந்திக்க சந்தர்ப்பம் கிடைத்தது.
கொழும்பில் இருந்து வடக்கே 420 கிலோமீட்டர் தொலைவில் உதயபுரம் கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் தனது வலுவிழந்த 2 பிள்ளைகளுக்காக இந்த தாய் காலை உணவை தயாரிக்கின்றார். 1996ஆம் ஆண்டு இடம்பெற்ற எறிகணை வீச்சொன்றில் இவர்களது குடும்பம் சின்னாபின்னமாகியது. அதன்போது இவரது 2 பிள்ளைகளும் கைகளை இழந்ததுடன் அவர்களில் ஒருவர் ஒரு கண்ணையும் இழந்தார். வலுவிழந்த 2 பிள்ளைகளுடன் இவரது வாழ்க்கை போராட்டம் நிகழ்கின்றது. இங்கு நெருக்கப்படுவது விறகு மட்டுமல்ல, கொடூர யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு வாழ்வதற்காக போராடுகின்ற 3 பெண்களின் இதயங்களும் இங்கு நெருக்கப்படுகின்றன. விறகு விற்பதால் கிடைக்கின்ற சிறு வருமானத்தை வைத்தே இவர்களது குடும்ப சுமை இறக்கப்படுகின்றது. எவ்வளவு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும்? மழை என்று சொன்னா தான் அதிக மக்கள் வருவாங்க, இல்லையா இந்த இடம் போய் எடுத்துட்டு வர்றது தானே. நாளைக்கு 10 கிலோ அப்படித்தான் போகும். 96ஆம் ஆண்டு எறிகணை வீச்சில் இவரது 2 பிள்ளைகள் மாத்திரம் பாதிக்கப்படவில்லை. அதே எறிகணையில் இந்த தாயின் காலம் பறிபோனது. எனினும் உறுதியுடன் வாழ்க்கையை எதிர்கொள்கின்ற இவர் தனது 2 பெண் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்தே தான் தினமும் வருந்துவதாக தெரிவிக்கின்றார். அல்லாத நாள் கிடையாது. கல்யாணம் முடிக்கிற வயசு, கல்யாணம் முடிக்கிற வயசுல இப்படி இருக்கே இந்த உள்ள. இதை நினைச்சு நினைச்சு எனக்கு நெருப்பு தான், எந்த நேரம் மனசுல நெருப்பு தான். நாங்க 2 பேரும் செத்து போனோம். அந்த புள்ள போற கேதி, இந்த 2 பிள்ளை வேற யாருமே இல்லை எங்களுக்கு. இந்த பிள்ளைகளும் நாங்களும் தான். யுத்தத்தின் கோரப்பிடிக்குள் சிக்கிய இந்த குடும்பத்தைப் போல இன்னும் எத்தனையோ குடும்பங்களை எமது வாழ்க்கை பயணத்தில் நாம் சந்திக்கின்றோம். இவர்களுக்கு நிதியுதவி மட்டுமின்றி மன ஆற்றுப்படுத்தலும் அவசியமாகின்றது. யுத்தம் இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரது வாழ்விலும் வலியையும் வேதனையும் பதிவு செய்துவிட்டு சென்றிருக்கின்றது. இந்த குடும்பத்திலிருந்து, இந்த வீட்டிலிருந்து நாங்கள் வெளியேறுகின்ற போது கனத்த இதயத்துடன் இங்கிருந்து வெளியேறுகின்றோம். யுத்தம் ஒவ்வொருவரது வாழ்விலும் ஏற்படுத்திவிட்டு சென்ற ரணங்கள் ஏராளம். அவற்றில் ஒன்றை நாங்கள் இங்கே பதிவு செய்திருக்கின்றோம். இன்னும் எத்தனையோ பேர் அந்த ரணங்களுடன் நாளாந்தம் தமது வாழ்வை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களது வாழ்வில் எப்போது வெளிச்சம் ஏற்படும்? நியூஸ் செய்திகளுக்காக யாழ்ப்பாணத்திலிருந்து கந்தவேல் மயூரன். அதிகாரம் அல்லது செல்வத்தினூடாக சிறந்த எதிர்கால சந்ததியினரை கட்டியெழுப்ப முடியாது என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். கண்டி திருத்துவ கல்லூரியின் வருடாந்த பரிசளிப்பு விழாவில் இன்று கலந்து கொண்ட சந்தர்ப்பத்திலேயே ஜனாதிபதி இதனை கூறினார். கண்டி திருத்துவ கல்லூரி ராணுவ வீரர்களின் நினைவு தூபிக்கு மலரஞ்சலி செலுத்திய ஜனாதிபதி பின்னர் திறமைகளை வழிகாட்டிய மாணவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்தார். நாட்டை கட்டி எழுப்புவதற்கு பிள்ளைகளுக்கு அன்பை குறைவில்லாமல் வழங்க வேண்டும் என இந்த வைபவத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி கூறினார். நிரந்தரமாக இது உங்களின் நாடு, இந்த பிள்ளைகளின் நாடு. அதனால் இந்த நாட்டிற்காக பிள்ளைகளை பாதுகாப்பதே எமது பொறுப்பாகும். அவ்வாறு எனின் இதனை விடவும் நாம் பிள்ளைகளுக்காக அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும். சிறு பராயத்தில் பிள்ளைகளை பாடசாலையில் அனுமதிக்கும் ஆர்வத்தை பிள்ளையின் கல்வி நிறைவு பெறும் வரையில் காண்பிப்பதற்கு நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பெற்றோர்களே, நேரம் இல்லை என கூறி பிள்ளைகளை மறக்க வேண்டாம்.